guys, வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரைடல் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் தான் காட்ட போறேன். சாஃப்ட் சில்க் சாரி எடுத்திருக்கிறேன். காட்டுறேன் பாருங்க. சாஃப்ட் சில்க் சாரி, செமி சில்க் சாரின்னு கூட சொல்லலாம். அதாவது பியூர் பட்டி இல்லை, ஆவரேஜ் ப்ரைஸுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சாரி. நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக எப்படி ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அகலமான பார்டர் உள்ள சாரி. ஆனால் பாருங்க 2 டைப்பான பார்டர் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து அகலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒன் கலர்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி சாரி வந்து பாருங்க, இப்படி 2 டிசைன்ஸ் இருக்கு. இப்படி இருந்தால் ஹேங்கிங்க்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நான் ப்ளீட்டிங் செய்ய போகிறதுனால இந்த கோல்டு மட்டும்தான் என்னுடைய இப்போ பார்டர் லைனுக்கு வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் சாரியில் பாருங்க, இந்த மாதிரி நிறைய மடிப்புகள் இருக்குது. புது சாரி, ஸோ இன்னும் வேர் பண்ணாத புது சாரி, அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மடிப்பெடுத்து அயன் பண்ணி கொள்ளணும். அயன் பாக்ஸை வந்து லைட் ஹீட்டில் விட்டு அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி பேப்பர் போட்டு மைல்டாக அயன் பண்ணுங்க. ஏன்னா சாஃப்ட் சில்க் சாரி டக்குன்னு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடும், சாரி பழுதாயிரும். ஃபர்ஸ்ட் இதை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி ப்ளீட் பண்ணுறேன்னு சாரி நான் அயன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ எப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுக்கலான்னு, எனக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறது தான் கம்ஃபர்டபுள். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப்பில் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படியானவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நான் மட்டை வச்சு செய்கிறது, மற்றது மடிச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக மடித்து அயன் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து 2-3 டிப்ஸஸ் போட்டிருந்தேன். அவ்வளோ நிறைய மெத்தட்ஸ் இல்லை, 2-3 மெத்தட்ஸில் தான் இந்த ப்ளேட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து பேசிக், நாங்கள் இந்த மாதிரி எடுப்போம். இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு மட்டை வச்சு நீங்கள் எடுக்கலாம். இப்போ சாரியோட முளத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கும்போது சில வேளை உங்களுக்கு அளவில்லாமல் இருக்கும். அப்படி அந்த அளவில்லாமல் வரக்கு தான் இப்படி எல்லாத்தையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு நான் ஏற்கனவே எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதே மெத்தட் மாதிரி தான் இன்றைக்கு இன்னொரு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது காட்டுறேன். இப்படி ஃபர்ஸ்ட் பார்டர், அதாவது எங்களுடைய இந்த இடத்துல வரக்கூடிய பார்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி மடிக்கிறோம். இதை வந்து இப்படி மடித்து நான் அயன் போர்ட்டில் வச்சு காட்டுறேன். கீழே ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் அகலமாகவும், தொங்கல் ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் குட்டியாக மடித்திருக்கிறேன். இங்கே நேர்பக்கம் வர மாதிரியும், இங்கே புறப்பக்கம். இப்போ நாங்கள் ப்ளீட்ஸ் இப்படி பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு நல்ல பக்கமும், இந்த இடத்துல வந்து புறப்பக்கம் வரும். இப்போ எல்லாருக்கும் வந்து கூடுதலாக ப்ளீட்ஸ் தேவைப்படுறதால இதையும் நீங்கள் ஈக்குவலாக எடுத்தீங்கன்னு சொன்னால் ப்ளீட்ஸ் வந்து குறைவாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் இதை கூடவும் இதையும் குறை எடுத்தால் இருக்கிற எல்லா ப்ளீட்ஸையும் கடைசி அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஈக்குவலாக எடுத்தால் உங்களுக்கு ஒரு 7 ப்ளீட்ஸ் 8 ப்ளீட்ஸுக்கு மேலே வராது. ஸோ சாரியில் ஒரு அளவு தானே முலம் இருக்கும். அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து முதல் நல்ல பக்கத்தையும் இந்த பிற பக்கத்தையும் அடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த பிற பக்கத்தை கொண்டு வந்து இங்கே அப்படியே வைங்க. இப்போ நல்ல பக்கம் பிற பக்கம் உண்டாயிருக்குது. இப்போ இதில் ஒரு லைட்டாக அயன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு அயன் கொடுத்து ப்ளீட்ஸை படிய வச்சுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற இந்த துண்டையும் கொண்டு இங்கே இதோட சேர்த்து மடிக்கிறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்படி பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்படி கட்டமாக லைன்ஸ் வரும். அந்த லைன்ஸ் வரும்போது அதிலேருந்து நீங்கள் ப்ளீட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ஈக்குவலாக பிடிச்சிக்கொள்ளுங்க. பிடிச்சிட்டு இதை கொண்டு வந்து இங்கே, பிறகு அப்படியே இதை கொண்டு வந்து இங்கே
எனக்கு பர்சனலாக இதுதான் கஷ்டமாக இருக்குது. இது ஒரு மெத்தட் என்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு மற்ற மாதிரி எடுக்கிறது நான் இந்நேரம் குயிக்காக எடுத்திருப்பேன். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஸோ அதனால் யார் யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேலையை ஈஸியாக முடிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக கொண்டு வந்து இப்போ புறப்பக்கம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் நீட்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே பின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல் ஷோல்டர் லென்த்தையும் எடுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டை விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட்டை வச்சுக்கொண்டு இந்த ப்ளீட் வந்து பிடிக்க முடியாது. என்ன சொன்னால் இது அகலமாக இருக்கிறனால இந்த அளவுக்கு தான் பிறகு உங்களுக்கு பிடிக்க வரும். ஸோ நீங்கள் இதை வந்து தட்டி விட்டுட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நீட்னஸ் கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து பின் பண்ணுறேன். நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட் அகலமாகவும் பின்னுக்கு வந்து பிரபலம் வந்திருக்கு. இப்போ இதில் பின் பண்ணிக்கொள்கிறேன். இனி இதில் கிளிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கொள்வோம். இந்த ப்ளீட்ஸ் பிடிக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு பிடிக்கல, இப்படித்தான் பிடிக்கணும். இந்த இடத்துல கிளிப் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பிடிக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளீட் அளவுக்கு வந்து பிடிக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ளீட்டை நீங்கள் கணக்கெடுக்காமல் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னுக்கு இந்த சைடில் பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் நேர் பார்க்கணும். ஸோ இந்த ப்ளீட்டோட அளவுக்கு பிடிச்சிங்கன்னா இங்கால வர ப்ளீட்ஸ் எல்லாம் பிழைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸை மட்டும் விட்டுட்டு செகண்ட் ப்ளீட்ஸில் இருந்து நீங்கள் பின்னுக்கு நீங்கள் என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த ப்ளீட்ஸுக்கு தான் நீங்கள் வந்து பிடிக்கணும். ஸோ அதை கவனமாக நீங்கள் பிடிங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்படி ரெண்டு சைடும் பார்த்து பார்த்து இப்படி பின்னுக்கு பிடிச்சிக்கிடும். ஓகே, இப்போ பிடிச்சிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிக்கணும். பாருங்கள் நீட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரே அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்க நான் இங்கே ஷோல்டர் பின் அளவுக்கு எடுத்துட்டேன். ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். எனக்கு தேவையான அளவு என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ எந்த ஷோல்டர் பின் அளவு இருக்குது. இது நான் எப்படி நாங்கள் ரெகுலராக சாரி கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்திருக்கிறேன். இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே நீங்கள் வந்து பின் பண்ணுவீங்க. இந்த பின்னுக்குரிய ஸ்பேஸில் வந்து ஒரு பின் அடிச்சிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு மிச்சம் இருக்குது, இவ்வளோ பீஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸை நீங்கள் சாரியை இந்த மாதிரி இருக்கும்போதே கொஞ்சம் ஒரு 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 விரல் அளவு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்க. என்று சொன்னால் நீங்கள் ப்ளீட் உயர்த்தும் போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இறுக்கமாக வரும். இப்போ இந்த அயர்ன் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸை கலட்ட வேண்டியெல்லாம் வரும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இங்கேயும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விடணும். வேண்டாம் நீங்கள் இப்படி எடுத்து செருகைக்குள்ள இங்கே இழுபடாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த ப்ளீட்ஸை நாங்கள் இப்படித்தானே செருகுவோம். அப்படி செருகைக்குள்ள இங்கே வந்து இந்த துண்டு இப்படி இழுபடக்கூடாது. ஸோ கணக்காக இங்கே கொஞ்சம் இடம் விட்டு ஒரு ஒரு ஜான் மாதிரி கொஞ்சமாக விடுங்க. விட்டுட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த ப்ளீட்ஸ் விட்டால் இது வந்து நாங்கள் கட்டும்போது இப்படி வந்து இப்படித்தான் நிற்கும். ஸோ இந்த ப்ளீட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீட்டாக நிற்கக்கூடிய இவ்வளோத்தையும் வந்து எடுத்துருங்க. இது நாங்கள் பிறகு பின்னுக்கு சரிய கொள்ளலாம். இதுதான் ஒரு சரியான அளவு. இப்போ நான் இங்கே வந்து பின் பண்ணுறேன். இந்த அளவை கீழேயும் நீங்கள் ப்ளீட் பிடிச்சி அப்படியே ஈக்குவலாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட்டில் இங்கே பின் பண்ணியிருக்கிறேன். அடுத்து சென்டர் பின் பண்ணியிருக்கிறேன். ஈக்குவலாக எடுத்து கீழேயும் பின் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த பின்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேர் பண்ணிக்க நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அயனிங்கை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீட்டிங் நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா அயனிங் டக்குன்னு நீங்கள் முடிச்சிடலாம். அயர்ன் பண்ணும்போது இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி அழுத்தி கொள்ளுங்க. அந்த ஷேப் வந்து இந்த சைடு தான் எங்களுக்கு நல்லா வரும்.
ஸோ நாங்க வந்து இந்த ப்ளீட்ஸ் எடுக்கும்போது, அதாவது ட்ரெஸ் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது, இந்த இடத்துல நீட்டா இருந்தா தான் எங்களுக்கு அந்த விரிக்கும்போது ப்ளீட்ஸ் அழகா வரும். ஸோ இந்த பக்க ப்ளீட்ஸ நல்லா நேரா ஈக்குவலா பிடிச்சு அயர்ன் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள போறது பிரச்சனை இல்ல. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிய போறதில்ல. இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த சொத்தியா இல்லாம எல்லாத்தையும் கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல எடுத்து அயர்ன் பண்ணுங்க. இப்போ ஷோல்டர் லென்த் வரையும் நான் அயர்ன் பண்ணிட்டேன். அடுத்தது இத செஸ்ட் பக்கத்துக்குரியத வந்து நான் இப்ப அயர்ன் பண்ணி காட்டுறேன். இந்த பின் அப்படியே இருக்கட்டும். இந்த பின்ன வந்து ரிமூவ் பண்ணுவேன். இதில கிளிப் ஹோல்ட் பண்ணுங்க. இதில கிளிப் ஹோல்ட் பண்ணிட்டு, இங்கேருந்து லைட்டா இந்த மாரி மூவ் பண்ணுங்க ப்ளீட்ஸ. எடுத்தோனயே நீங்க ப்ளீட்ஸ வந்து நல்லா அகலப்படுத்திறக்கூடாது. மேல ஒடுக்கமா வரணும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு தான் நீங்க வந்து ப்ளீட்ஸ நல்லா விரிக்கோணும். அப்பதான் உங்களுக்கு நீட்டா இருக்கும். நீங்க வந்து இப்ப கொஞ்சம் சப்பியானவங்களா இருந்தீங்க, உடல் பருமன், உங்களுக்கு பிரஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசுன்னு சொன்னா, இந்த இடத்துல வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா நீங்க வந்து கொஞ்சம் விரிச்சு கொள்ளுங்க. ஒடுக்கமா செஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த மடிப்புகள் அப்படியே இருக்கும். அப்புறம் சாரி கட்டும்போது, இந்த ப்ளீட்ஸ் வந்து உள்ளுக்கு தள்ளி போகும். இந்த சைட்ல வந்து உங்களுக்கு உங்களோட பிரெஸ்ட் ஏரியாஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாரி இப்போ உங்கள்ட்ட ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து தந்தா கூட, நீங்க வேற யாருக்கும் செய்றதா இருந்தாலும் கூட, அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா, உங்களோட மெஷர்மென்ட்ஸ் வந்து இந்த இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, நான் வந்து நீட்டா அயர்ன் பண்ணிட்டேன். இந்த மாரி தான் வரும் இந்த ஏரியா. ஸோ இங்கேருந்து இந்த அளவ நீங்க எடுத்துட்டு, இங்க வந்து நல்லா விரிச்சு அயர்ன் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நீங்க பிடிக்கும்போது உங்களுக்கு நீட்டா இருக்கணும். நீங்க ஒடுக்கிட்டீங்க, அளவில்லாம செஞ்சா சப்போஸ் இந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி வந்தா, பிரஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு வந்து வடிவில்லாம தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ கரெக்ட்டா எடுங்க. அதோட கீழ வரைக்கும் நல்லா லாங்கா அயர்ன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பேக் சைட் திருப்பி ரப் பண்ணும்போது, இந்த ப்ளீட்ஸும் நல்ல நீட்டா இடத்துல வந்து நிக்கும். அழகா இருக்கும். ஸோ இனிமே இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் பாக்ஸ் ப்ளீட் பண்ண போறதில்ல. ஹேங்கர்ல ஹோல்ட் பண்ணி காட்ட பெர்சனல் யூஸுக்கு பாக்ஸ் ப்ளீட்ட விட ஹேங்கர் மெத்தட் தான் நல்லது என்ன பொறுத்தவரைக்கும். நீங்க அயர்ன் பண்ணி வைக்கிற சாரி பாக்ஸ் ப்ளீட்ல கன நாளைக்கு உங்களோட அலமாரியில இருந்தேன்னு சொன்னா, அந்த பாக்ஸ் ப்ளீட்டோட அடையாளங்கள், அந்த மடிப்பும் வந்து உங்களோட சாரியில படிஞ்சிரும். பிறகு நீங்க எடுத்து கட்டும்போது அது அப்படியே தெரியும். ஓகே. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் செய்றாங்க இப்ப. இந்த ப்ளீட்ஸ இங்க மேல இருந்தே விரிச்சு வச்சு அயர்ன் பண்றது. நான் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய சேனல்ல சொல்றேன்னா, இந்த ப்ளீட்ஸ வந்து இப்ப விரிச்சு வச்சு அயர்ன் பண்றது ஒரு ட்ரெண்டிங்காவே வந்துட்டுது. ஆனாலும் கூட எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. இந்த இடத்துல நீங்க ப்ளீட்ஸ விரிக்காம, நீங்க இப்படியே இத நீட்டா அயர்ன் பண்ணீங்கன்னா தான், நீங்க சாரி கட்டியிருக்கைக்குள்ள இந்த இடம் உங்களுக்கு நல்லா ஸ்லிம்மாவும் இருக்கும். அதோட கீழ நீங்க நடக்கும்போது அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மூவ் ஆகும். முன்னுக்கும் பின்னுக்கும் மூவ் ஆகும். நீங்க விரிச்சு வச்சு அயர்ன் பண்ணீங்கன்னா, அந்த ஃப்ளட் ஃபீல் தான் வரும். இந்த மேல உங்களோட இடுப்புக்குள்ள நீங்க செருக போற இந்த துண்ட வந்து நல்லா தின்னா அழுத்தி அயர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க செருகும்போது உங்களுக்கு வந்து ஸ்லிம்மா இருக்கும். வயிறுல வந்து பொம்மலாம் இருக்காது. ஸோ மேல ஒரு அடி அளவுக்கு நீங்க நல்லா ஸ்லிம்மா அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு கீழ வர ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா மூவ் பண்ணுங்க. அளவா விரிச்சு வச்சுட்டு அயர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து கீழ விரிஞ்சு நிக்கிற மாரி ஒரு ஃபீல் தரும். அதுவும் இது வந்து சாஃப்ட் சில்க் சாரின்றதால நேச்சுரலாவே இது ஓரளவுக்கு நல்லா நிக்கும். நீங்க அழுத்தி அயர்ன் பண்ண தேவையில்ல. நான் இப்ப மேல ஒரு அடி மட்டும் தான் அயர்ன் பண்றேன் நல்லா அழுத்தமா. பிறகு கீழ வரத வந்து ஃபுல்லா அயர்ன் பண்ணாம, சைட்ல மட்டும் நல்ல ஒரு ஃபோமுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி இப்படி கொஞ்சமாக ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளீட்டுண்ட எண்டில் அயன் பண்ணாதீங்க. அந்த பொம்மல் ஃபீல் வந்து போயிடும். அந்த ப்ளஃபியாக ப்ளீட் வந்து உருண்டை மாதிரி இருக்குது தானே, அது போகக்கூடாது. நீங்கள் நல்லா ஃப்ளட்டாக அயன் பண்ணால் அந்த இடத்துல அந்த சப்பழிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ப்ளீட்டுக்கு அந்த பக்கம் பின்பக்கத்துக்கு வந்து அயன் பண்ணுங்கள். அந்த முன் துண்டை அப்படியே விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் நல்லா விரிஞ்சு அழகாக நிற்கும். நீங்கள் கிராஃப் மாதிரி மேலே குறைஞ்சி கொண்டு கீழே கூடிக்கொண்டு அப்படியே வர்ற மாதிரி ஒரு முக்கோண அமைப்பை மைண்டில் வச்சுக்கொண்டு செய்யுங்க. அப்போ அழகாக இருக்கும். மேலே ஒடுங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது அந்த ப்ளீட்ஸ் விரிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். எண்டில் வந்து நீங்கள் சப்பையாக அயன் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்தையும் நீங்கள் முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு வந்து அயன் பண்ணுங்க. அப்போ உங்களோட ப்ளீட்டுண்ட எண்டு வந்து நல்லா அழுத்தமாயிரும். ஸோ உங்களோட ப்ளீட்டை வந்து அந்த எண்டில் நீங்கள் கொடுக்குற அழுத்தம் குழம்பாமல் பார்த்துக்கொள்ளும். அது ஒரு நல்ல டெக்னிக் தான். நீங்கள் பின்னுக்கு அழுத்தி போட்டு முன்னுக்கு அயன் பண்ணாமல் விடுங்க. அப்போ அழகாக இருக்கும். நிறைய பேர் ஹேர் கேர்லர் யூஸ் பண்ணி அந்த கீழுக்கு அயன் பண்ணுவாங்க. அது நீங்கள் விரும்பினா செஞ்சு கொள்ளலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அது தேவையில்லை. உங்களுக்கு அப்படி நல்ல உருண்டையாக கீழே ப்ளஃபியாக நிற்கணுமென்னா நீங்கள் ஹேர் அயனால் அந்த முன்னுக்கு வட்ட வட்டமாக அயன் கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி அது தானாகவே நீட்டாக வந்து நிற்கும். ஓகே, இப்போ சாரீ ப்ளீட்டிங் முடிஞ்சுது, அயனிங் முடிஞ்சுது. இப்போ ஃபைனலாக எப்படி வந்து ஹேங்கருக்கு ஹோல்ட் பண்ணலாம், ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஹேங்கருக்கு ஃபோல்ட் பண்ணுறது வந்து இப்போ நாங்கள் இந்த செருகிற நல்ல பக்கம் இருக்குது தானே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் இந்த ப்ளீட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கிறோம். இதையும் இப்படி பிடிச்சி கொள்ளுங்க. இது வந்து நாங்கள் கட்டும்போது இருக்கிற வளம் தான். இந்த வளத்துக்கு கொண்டு வந்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சாதாரணமாக இப்படி மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கொள்ளுங்க. இப்படி நல்லா குட்டியாக இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேயா இருக்கோ இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி மடிச்சுட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிடிக்கிறேன். இந்த ப்ளீட்ஸ் இதையும் இப்படி பிடிக்கிறேன். இதை நீட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே ஒரே ஈவனுக்கு இருக்கணும். எக்ஸஸ் எல்லாம் இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரே கணக்கில் இழுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறது இந்த ரெண்டு சைடுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்க நீட்டாக இருக்கும். இப்படி இருக்குது. இதை உள்பக்கத்துக்கு விட்டுருக்குறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸோ ஹேங்கரில் போடுறேன். ஹேங்கரை இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். இது இப்போ நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக எப்பயுமே சாரி நீங்கள் மடித்து வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹேங்கரில் நார்மலாக போட்டிருக்க மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணி போட்டிருக்கிறீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச ப்ளீட்ஸ் அப்படியே இருக்கும், நீட்டாக இருக்கும். சாரி ப்ளீட்ஸ் வந்து குழம்பாது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு வீடியோ முடிஞ்சது. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். டேக் கேர் கைஸ். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.